பெண்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பழைய காலங்களிலெல்லாம் பெண்கள் எந்த மேடைக்கும் வரமாட்டார்கள். எங்கள் வீட்டை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கருப்பு புர்க்கா தலையில் ஆரம்பித்தாங்கன்னா நகம் கூட கால் நகம் கூட தெரியும். அந்த அளவுக்கு இருக்கிற மக்கள் இப்போ ஒரு விழாவுக்கு வந்திருக்கீங்கன்னா உள்ளபடியே உங்களுடைய பகுத்தறிவு சிந்தனை வளர்ந்திருக்கிறது, முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறியும் பொழுது உள்ளபடியே நான் மகிழ்ச்சி வருகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு பகுத்தறிவு பெற்று கொண்டிருக்கின்றீர்களோ அதே அளவுக்கு உங்களுடைய வருங்கால சந்ததிகளும் முன்னேற வேண்டும், கல்வி கற்க வேண்டும், அறிவு பெற வேண்டும். மார்க்க கல்வி மட்டும் கற்றுக்கொண்டால் போதாது, எழுத்தறிவு வேட்டறிவோடு இருக்கக்கூடாது, அனுபவ அறிவும் தேவை. அனைத்து மக்களும் நீங்கள் மார்க்க கல்வியை நமது வருங்கால சந்ததிக்கு சொல்லிக் கொடுங்கள். அதே நேரத்தில் கல்லூரிக்கு கட்டாயம் அனுப்புங்கள். பெண் பிள்ளைகள் நிச்சயமாக படிக்க வேண்டும். ஒரு மெழுகுவர்த்தி 1000 மெழுகுவர்த்தியை தூண்டிவிட்டு ஒளிதரச்சு. அந்த அளவுக்கு பெண்கள் தான் ஒரு வீட்டினுடைய குல விளக்கு. விளக்கு என்று சொல்வதற்கு பொருளே அறியலாம். ஒரு பெண் கல்வி கற்றால் என்றால் ஒரு 1000 பேரை ஒளிவிட செய்வார்கள். ஆகவே உள்ளபடியே உங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. முன்னேறி வந்திருக்கிறீர்கள், நீங்களும் படித்திருக்கிறீர்கள். உங்களுடைய வருங்கால சந்ததிகளை படிக்க பையுங்கள். இப்பொழுதெல்லாம் பிள்ளைகள் நிறைய படிப்பது ஆர்வமாக இருக்கிறார்கள். எங்கள் காலத்திலலாம் எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்கிறது, எங்கள் அத்தா சொல்கிறது, படிப்பில் மணலி கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைகளுக்கு படிப்பில் மணலி கொடுக்கும். 13 வயசு 14 வயசு ஆச்சுல கல்யாணம் கட்டி கொடுத்துருவோம். அப்படித்தான் அப்படி இருக்கக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் கல்வியை கற்ற கல்வியை யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்ங்கிற மாதிரி எல்லா பெண்களும் படிக்க வேண்டும். குறிப்பாக நம்ம வீட்டு பிள்ளைகளை பெண்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க, முன்னேற்றுங்க. நீங்களும் முன்னேறுங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. மனதில் எந்த விதமான கோபமும் தீய எண்ணங்களும் மற்ற இருந்தாலும் அதை தள்ளி நிற்கிறது. இறைவனே சொல்லியிருக்காங்க, நம்ம உடம்புல இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற கோபத்தையும் வன்மத்தையும் பணிகிறது தான் பக்தி. ஸோ அது மாதிரி நாம் மற்ற